நம்ம யாருமே நம்முடைய வார்த்தையினால என்ன செய்யக்கூடாதுன்னா எதையுமே இழந்துடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்களுடைய அந்த திறமை எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், அவங்க பேசாமல் இருக்கிறதுலாங்க அதிகமான பலன் அடங்கி இருக்கிறது, பேசுறது அல்ல. அது பொதுவாக நமக்கு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன், வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நிறைய பேர் மறந்து போய்விடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், நீ பேசாது இருந்தால் மூடனும். நீங்கள் பேசாமல் இருந்தால் எதையுமே இழக்க மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் பேசாமல் இருந்தால் மற்றவங்க மேலே வச்ச அன்பை நீங்கள் இழக்க மாட்டீங்க. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டீங்க, மனிதர்களை இழக்க மாட்டீங்க, பணத்தை இழக்க மாட்டீங்க, நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. ஆனா நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னொன்னா நீங்க இழந்துருங்க. ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம இழந்துட்டோம். ஏன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேசிதாங்க இழந்துட்டோம். நம்ம திரும்ப பேசுறோம் பாருங்க, அதனால நல்ல உறவுகளை நம்ம இழந்துடணும். நான் சொல்றேன், இந்த ஒற்றுமை திருவிழாக்கு வந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்கணும். என்ன கிருபை அப்படின்னா, என் பேச்சை குறைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார், ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, பேச்சை குறைக்கணும். பலத்துல எதை குறைக்கணும் சிஸ்டர்? பேச்சை குறைக்கணும் சிஸ்டர். பிரதர், எங்க ஊழியத்துல என்ன கர்த்தர் உருவாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பாடம் தாங்க, உன் வாயை நீ பேசாத, நீ நிறைய பேசாத. நீ கர்த்தருக்காக பேச வேண்டியவன், நிறைய ரொம்ப பேசுவேன். நான் சென்னையில் பாஸ்டர் ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர் MD ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரொம்ப டீப்பான, கொஞ்சம் கண் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருமே பெருசாலாம் பேச மாட்டோம், அப்படின்னா தப்பானதெல்லாம் பேச மாட்டோம், நல்லதான் பேசுவோம். கான்ஃபரன்ஸ் போடுவாங்க அவங்க, அப்படின்னா MD ஜெகனையா இப்போ கூப்பிட்டார் அப்படின்னா அப்படியே ஆல்பர்ட் கான்ஃபரன்ஸ்ல பாஸ்டர் வந்துருவாரு, நான் கான்ஃபரன்ஸ்ல வந்துருவேன், இன்னும் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிற செல்வம் அப்படின்னு 3 பேரும் அப்படியே கான்ஃபரன்ஸ்ல போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிட்டே இருப்போம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் என்னிடத்துல பர்சனலா என் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு, டேய், எங்கிட்ட பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் நீ மனுஷன் இடத்துல பேசுறீங்க, நீ தப்பா பேசல. அந்த மனுஷன் உன் ஊழியத்தை வளர்த்த முடியுமா? அந்த ஊழியக்காரங்க உன் ஆத்துமாக்களை சம்பாரிச்சு கொடுக்க முடியுமா? நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, நீ பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். நான் குறைச்சிட்டேங்க, கட் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கு வரையிலும் நான் அதை கடைபிடிக்கிறேன். இன்று வரையிலும் பிரச்சனையோடு வருகிறவர்களிடத்துல தான் நான் ரொம்ப பேசுனே தவிர வேற யார்கிட்டையும் நான் ரொம்ப பேச, எனக்கென்று தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு இல்லை. நான் ரெகுலரா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்லை. ரெகுலரா இவங்கள்ட்ட அரை மணி நேரம் பாஸ்டர் பேசுவார் அப்படின்னு யாருமே இன்னைக்கு இல்லை. இன்னும் எனக்கு எல்லாருமே ஃப்ரீயா விட்டா பரவாயில்லன்னு தான் தோணுது. பரவாயில்ல, இன்னும் பேசாமலே இருந்துடலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுதுங்க நான் பேசாம இருக்கும்போது, எனக்கு பலன் உண்டாகுதுங்க, நான் யாரையுமே இழக்கலைங்க. இந்த இந்த இடத்துல இந்த அடுத்த கட்டில் ஒரு அம்மா ஒருத்தர் குடியிருந்தாங்க. ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் தான். திடீரென்று தலையில் அடிச்சுட்டு அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, என் பையன் ட்ரெயினில் விழுந்துட்டான் அப்படின்னா. வாலிப பையன், அழகான பையன், நீங்க கூட யாராவது பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. வாட்ட சாட்டமான உடம்பு உள்ள ஒரு பையன். ஆனா ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, அவன் தப்பிச்சிட்டான், ஜீவன் கிடைச்சிருச்சு. ஆனா கை கால் ரெண்டுமே கிடைக்கல. இதே ரயில் ரோட்ல என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பையனை தனியாக அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்து அவனை படுத்து வச்சிருக்கான். அவன் முகத்துல பயம், அந்த பீதி, அவன் அந்த ரயிலுக்குள்ள குதிச்சது, அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனா அந்த முகத்துல அந்த பயம் அப்படியே அவனுக்குள்ள இருக்குது. அவன் தலையில போய் இந்த முடியை அப்படியே தடவிட்டு, அவன் தலையில தடவி கொடுத்துட்டு, ஏன்பா ஏன் இந்த முடிவெடுத்த, எதுக்குல அவன் முடிவெடுத்த அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கான வார்த்தை சொன்னாங்க. என்னால ஜீரணிக்கவே முடியல. ஃபாதர், ரயில்வே கேட்டுக்கு சும்மா தான் போனேன், எங்க அம்மா அங்கிருந்து குதிக்க சொன்னாங்க, குதிச்சிட்டேன். யாரு? எங்க? அவங்க பக்கத்துல நின்று இருக்காங்க. அவங்க மூஞ்சில பார்த்தோன்னே, பாஸ்டர் இல்ல பாஸ்டர், நான் சொல்லல பாஸ்டர், அவன் ஏதோ மன பிரம்மையில பேசுறான். இவன் கண்ணுல தண்ணியோட பேசுறான். இல்ல பாஸ்டர், இல்ல ஃபாதர், அவன் சர்ச்சுக்கு வராதவன். இல்ல, எங்க அம்மா ரயில்வே கேட்ல இருந்து என்ன குதிக்க சொன்னாங்க, நான் சும்மா தான் நடந்த அந்த பக்கத்துல போனேன், என்ன குதிக்க சொன்னாங்க, நீ குதின்னு சொன்னாங்க, நான் குதிச்சிட்டேன். என்னன்னு கேட்டா, அந்த பையன் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்களாமா, ரயில் தண்டவாளம் தான் பக்கத்துல இருக்குல்ல, குதிக்க கூடாதா, போய் சாக கூடாதா, நீ அதுல குதிக்க வேண்டியதானே, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்துல இருந்தவங்க தான், குதி, பக்கத்துல தான், ரோட்ல அதிகமா பக்கத்துல இருக்க. அந்த சத்ரு,
அந்த தற்கொலைக்கு நேராய் நடத்தின சத்ரு அந்த பையனை குதிக்க வச்சிருச்சுங்க. இன்னைக்கு கையும் காலும் ரெண்டுமே அவனுக்கு இழந்து, ஆனா அவரு அந்த கட்டக்கால வச்சுட்டு இன்னைக்கு வேலை போறான். பெருநாயகம்பாளையத்தில் இருக்காங்க. பெருநாயகம்பாளையத்தில் மாறிட்டாங்க. அந்த அம்மா எப்போ இங்க வந்தாலும் என்னை வந்து பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை தன்னுடைய சொந்த மகனுடைய கையையும் காலையும் இழக்க வைத்தது. இங்க இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் வியாதிப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்க வார்த்தையின் நிமித்தம் நஷ்டம் அனுபவித்திருப்பீர்களே ஆனால், உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தொழிலோ உங்க வார்த்தைகளினாலே பொய் இருக்குமே ஆனால், டெலிபரேட்டா ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு கணவனாரை பார்த்து ஒரு மனைவி சொல்றாங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல தான் நீ என்ன கவனிக்கிறது இல்லை, என் பொண்ணை என் பிள்ளைய கவனிக்கிறது இல்லை. நான் சொல்றேன் இந்த பிசினஸ் உனக்கு கீழே விழும், இந்த பிசினஸ் நாசமா போகும்னு சொன்னாங்க. இந்த பிசினஸ் நாசமா போகும். உனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஆடுறியா? பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கவனிக்க மாட்டியா? அவர் சாப்பாடுல அவர் கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாங்க, அவர் பணத்துல வீட்டு வாடகை கட்டுறாங்க, அவர் பணத்துல ஈபி பில் கட்டுறாங்க, அவர் பணத்துல தாங்க சாரி கட்டுறாங்க, அவர் பணத்துல தாங்க வருமானத்துல தாங்க நெக்லஸ் போடுறாங்க. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராய் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணார். அவரை பார்த்து சவால் விட்டு சொல்றாங்க, ஏதோ அவர் அன்பு கொடுத்தல, அவருக்கு பிசினஸ் அதிகமானதுல வீட்டை நேசிக்க முடியாதனால என்ன பணத்திமிரல ஆறியா? உன் பிசினஸ் விழும் பாரு, எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள விழும் பாரு. சொன்ன மாதிரியே அட்டி மட்டத்துக்கு லெவலுக்கு வந்துட்டாரு. என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியில அவருக்கு பைத்தியம் ஆயிடுச்சுங்க. பைத்தியம் ஆயிடுச்சு. என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர் இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது அந்த பாஸ்டருடைய சபைக்கு போய் கொஞ்சம் மாற்றம் அவருக்கு உண்டாகி திரும்பவும் அந்த மனநிலைமை மாற்றப்பட்டு கர்த்தர் தூக்கி எடுத்து திரும்பவும் கையில கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே கர்த்தர் இருக்கிறார். என்ன நினைக்கிறீங்க? விளையாட்டு நினைக்கிறீங்களா? போய் இந்த போற போக்குல வண்டியில விழுந்து நீ சாகுன்னு சொன்னா எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேர் சாட்சி இருக்குது. போய் விசாரித்து பாருங்கள். ஒரு அம்மா குழந்தைய பிடிச்சி சாகும்போது அழும்போது, ஐயோ இப்பதானே நான் சொல்லி அனுப்புறேன், எங்கேயாவது விழுந்து சாகுன்னு சொன்னே, அதே மாதிரியே வந்துட்டியாப்பா, அதே மாதிரியே வந்துட்டியாப்பா, என் வார்த்தையே உன்னை கொன்றுச்சு, நானே உன்னை கொன்னுட்டனே, எத்தனை அப்பா மாரு, நானே உன்னை கொன்னுட்டனே, நானே உன்னை நாசம் பண்ணிட்டனே அப்பா. இப்ப பேசி என்னங்க பிரயோஜனம்? காலம் கெட்டு போனதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கேன்சல் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க. உங்க வருமானத்துக்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. உங்க சரீரத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. நான் சாவேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. நீ போய் செத்துருன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. நீ இந்த வீட்டுல இல்லைன்னா தான் எனக்கு நிம்மதின்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தைக்கு நியாயம் தீர்ப்பாரே ஆனால் அந்த வார்த்தையினுடைய உச்சம், வார்த்தையினுடைய கொடுமை மிக பெரியதை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கேன்சல் பண்ணுங்க. இன்னைக்கு கேன்சல் பண்ற ஆண்டவரே, என் மனைவியை பேசியிருந்தீங்களா, என் மனைவி நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் மனைவி சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே, என் மனைவி வாழட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க சொன்னீங்களா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுறதை கேன்சல் பண்றேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவன் படிக்காத உடனே, அவன் வந்து ஸ்கூலுக்கு போகாத உடனே, அவன் வந்து கீழ்ப்படியாத உடனே, ஏன் பிரதர் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? ஏன் சிஸ்டர் உங்களை மாதிரியே பிள்ளைங்க இருந்துருவாங்களா? நான் சொல்றேன், எல்லாருமே பிள்ளைகளா இருக்கும் போது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா கோலி கொண்டு விளையாடாதீங்கன்னு சொல்லும் போது விளையாடிக்கோங்க. ரோட்டுக்கு போகாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போயிருக்கோங்க. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ரோட்ல விளையாடுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வீட்டுல விளையாடுறது கூட உரிமை இல்லை. சாபம். சொந்த மருமகனை தான் நீங்க சபிக்கிறீங்க. சொந்த பிள்ளைய, உங்க ரத்தத்தை நீங்க சபிக்கிறீங்க. வேற யாரையும் சபிக்கல. மூணாவது நபர் அல்ல. வாழ போறது உங்க பொண்ணு, வாழ போறது உங்க பையன். அவனையே சபிச்சுட்டு, அந்த பொண்ணையும் அந்த பையனையே சபிச்சுட்டு நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? கேன்சல் பண்ணுங்க வார்த்தையை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபமே அதாங்க. என் இதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உங்க சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. மனம் பதறி பேசிடக்கூடாது, டக்குன்னு சொல்லிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் போறேன். வாசிக்கலாம். ஒரே ஒரு அந்த வார்த்தையினால பாதிக்கப்பட்ட இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு லாபானுடைய குமாரர் எங்களுக்கு தகப்பனுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருட்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான்.
லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தது போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருடைய தேசத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேகாலையும் வெளியே தன் மந்தையிலிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உன் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு ரெண்டு பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். இந்த லாபானுக்கு 2 மகள்கள். 2 மகள்களையும் யாக்கோபுக்கு தான் அவன் வந்து திருமணம் பண்ணி கொடுத்தான். ஆனா இந்த யாக்கோபு கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் யாருக்காக அவன் உழைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, மாமனாருக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறான். இவன் சம்பாரிச்சு கொடுத்தது மாமனாருக்காக, மாமனாரை வளர்த்தனா, மாமனாருடைய ஆட்டு மந்தை பெறுகிறது, மாமனாருடைய 2 பிள்ளைகளையும் அவன் திருமணம் பண்ணுகிறான். அந்த வீட்டுல தனக்கு இருக்கிற மகன்களை விட யார அதிகமா நேசிக்கணும் தெரியுமா? அவன் லாபான் யார நேசிக்கணும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யார நேசிக்கணும்? இவனை தாங்க நேசிக்கணும், அவனை தான் நேசிக்கணும். ஏன் அப்படின்னா தன்னுடைய ஜீவனையே அதற்காக கொடுத்தான். சிங்கம் பட்சித்தத, காடு பட்சித்தத, நோய் வாய்ப்பட்டு இறந்து போனத தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்தான். சொந்த மருமகனுக்கு சம்பளத்தை பேசினவன் தான் அந்த லாபான். அந்த மாமனார் சொந்த மருமகன் இடத்துல பேசினான். ஏடா, என்னுடைய பிள்ளைய தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறான், என்னுடைய பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அது 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கிறானே. 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாத்தினான். இத்தனை நன்மையை அனுபவிச்சோம், இத்தனை நன்மையை செஞ்சோம். அந்த லாபானுடைய சகோதரர்கள் என்ன பேசுறாங்களாமா? என்ன பேசுறாங்க? எங்களுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு, சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இப்படி ஏதாவது சொன்னது உண்டா? சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க. உண்டு உண்டு. அவ்வளவு தூரம் நன்மையை அனுபவிச்சீங்கல்ல, அவங்க ஏறி வர்றதுக்கு ஒரு படியா இருந்தாங்கல்ல. இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க சுய கால்ல நின்னீங்க? நான் சொல்றேன், ஒரு நாள் உங்க கணவனார் உங்களை நேசித்த கணவனார் தானே, ஒரு நாள் உங்களை நேசிச்ச மனைவி தானே, உங்களுக்காக ஜீவனே. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய கணவனார் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் மனைவி காரணம், மனைவி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் கணவனார் காரணம். அவ்வளவு நன்மை செய்து அவ்வளவு நன்மையை வாங்கின அம்மா, அவ்வளவு நன்மையை வாங்கின அப்பா, அவ்வளவு நன்மையை வாங்கின சொந்தக்காரங்க, இங்க இருக்கிற நிறைய பேர் தொழில முன்னேறதுக்கு, கோயம்புத்தூர் பட்டணத்துல நிற்கிறதற்கு காரணமானவங்க யார் தெரியுமாங்க? இங்க இருக்கிற ஒரு சொல்ல இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, இந்த திருச்சபை கூட உங்களுக்கு காரணமா இருந்திருக்குங்க. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா நன்மை செய்தவர்கள். இந்த திருச்சபையில நீங்க நன்மை அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த திருச்சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்க பணத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்க தொழில் ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்க குடும்பத்துல பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? சாகர வரையிலும் சச்சப் கார்டை குறித்து பேசக்கூடாதுங்க. நீங்க பேசக்கூடாது. நீங்க இன்னொரு திருச்சபைக்கு நீங்க போலாம், தப்புல. இன்னொரு திருச்சபையில போய் ஊழியம் செய்யலாம், தப்பு இல்லைங்க. நன்மை செய்தவர்களுக்கு விரோதமா ஒரு நாள் கூட பேசிடக்கூடாது. நன்மை செய்தவர்களால் நீங்க காயப்படலாம், நீங்க ஒருவேளை காயப்படலாங்க. நன்மை செய்த ஒரு மனுஷன் உங்களை காயப்படுத்தலாம், உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம். ஒரு நாள் நன்மை செஞ்சு இன்னைக்கு உங்களை தூக்கி திரியலாம், உங்களை தூக்கி போட்டுடலாம், உங்களை வேண்டான்னு சொல்லலாம், உங்க இருதயத்தை காயப்படுத்தலாம். ஆனா அத்தனையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்றவங்க தாங்க கர்த்தருடைய பிள்ளை. அவங்க உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் செய்த நன்மையை சாகர வரையில் நீங்க மறந்துடவே கூடாது. அப்படி மறக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு இல்லை. இன்னைக்கு நேற்றுக்கு அவர் நல்லவரா இருந்தாரு, இன்னைக்கு அவர் கெட்டவரா இருக்காரா? உங்களுக்கு இன்னைக்கு கெட்டவர் ஆயிட்டாரா? இன்னைக்கு வீட்டுக்காரர் கெட்டவர் ஆயிட்டாரா? இன்னைக்கு இந்த அம்மா கெட்டவராங்க ஆயிட்டாங்களா? இல்ல பிரதர், இல்ல இல்ல, என்னமோ ஒரு சூழ்நிலையில் அவங்க பேசிட்டாங்க. ஆனா நான் ஒன்று, நன்மையை வாங்கின மனிதரிடத்துல ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என் வாயை திறந்து இத்தனை நன்மைகளை லாபான் வாங்கினான். அத்தனை நான் சொல்றேன், அவங்க பிள்ளைங்க சம்பாதிக்கலங்க, இவன் சம்பாதிச்சது. இவன் தான் அவங்க ஆட்டு மந்தை டெவலப் பண்ணி விட்டான், இவன் தான் அவருடைய வருமானத்தை பெருக்கி விட்டான். எல்லாத்துக்குமே காரணம் இந்த பயங்கரமாய் உழைக்கிறவன். அவ்வளவு வேலை செய்து அத்தனை தன்னுடைய குடும்பத்தை பார்த்த, தன்னுடைய மருமகனை பார்த்து, உன்னாலதான் என் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நீ புடிங்கிட்ட, எங்க அப்பாவை ஒன்றும் இல்லாம விட்டுட்டேன்னு சொன்ன வார்த்தை யோசேப்பு கேட்டான். அதுக்கு அதே போல அதை அவங்க அப்பா கேட்டான், அவங்க முகநாடி அடுத்த நாள் வேறுபடுது. ஓ, இவருக்கும் ஒரு புத்தி வேண்டாமா? ஏடா வாய முருங்க, அவன் வந்துடாண்டா நம்மளை டெவலப் பண்ணி விட்டான். நீங்க நம்ம வீட்டில் நடக்கிறதா சொல்றேன். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மாறிட மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து சொல்லும் போது, ஆமா உண்மைதான், ஆமா உண்மைதான், சரியா இருக்கும், அப்பவே நினைச்சேன்,
அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லும்போது அவங்க அப்பாவாவது அவன் தாண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டான், நீங்க என்னடா வேலை செஞ்சீங்க, அவர் அதிமுக வேலை செஞ்சாண்டா சொல்லல. முகநாடி வேறுபட்ட உடனே ஆண்டவர் அடுத்த நிமிஷமே சந்திக்கிறார். நான் சொல்றேன் அதாங்க கர்த்தர், அதான் கர்த்தர். நன்மை செய்தவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மட்டும் மறக்கவே மாட்டார். தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்றேன். அவ்வளவு உழைச்சிருக்கலாம், அவ்வளவு ஜோம் பண்ணியிருக்கலாம், அவ்வளவு கண்ணீர் சிந்தி இருக்கலாம், ஒருத்தர்களை டெவலப் பண்றதுக்கு நீ எத்தனையோ பாடுகளை கூட நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை மறந்துட்டு உங்களை பேசுறாங்களா, உங்க மனதை புண்படுத்துறாங்களா, அது உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்களுடைய கணவனாரோ உங்க மனைவியோ, அடுத்த நிமிஷம் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் யாக்கோவை பார்த்து பேசுறார், டேய் கிளம்புடா, கிளம்பு, அவன் டைம் முடிஞ்சிருச்சு. பேசிட்டான்ல அவனை பேசிட்டான்ல, எந்திரி நீ போ, நான் அவன் கூட இருப்பேன். அதுவரையிலும் ஆண்டவர் பேசல, அப்ப பேசிட்டேன். சரி ஆண்டவரே, அவன் போய் மகள்கள் 2 பேரையும் கூப்பிட்டு பேசினான். ஏமா இந்த மாதிரி அப்பாவுடைய முகம் நேற்றைக்கு இருந்தது மாதிரி இல்லை அப்படி சொன்ன உடனே 2 பொண்ணுங்களும் ஒண்ணு சேர்ந்து அவன் கிடக்கிறான். யாருக்கு விரோதமா இப்ப மாறிட்டாங்க சொல்லுங்க? ஆமா தெரியாத எனக்கு அவங்க அப்பாவை பத்தி அப்பவே தெரியும். என் அப்பனும் தெரியல, என் அண்ணங்களும் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. வரமாட்டேன், அப்பா விட்டெல்லாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தான்னா எங்க அப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு உன்ன, நீ அனாதானே வந்த, எங்க அப்பா தானே உன்னை பார்த்தாரு அப்படி இப்படின்னு கணவனார நேசிக்காம எங்க அப்பா தான் எங்களுக்கு வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவன் லவ் பண்ணதுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்படி ஒண்ணு வந்திருந்தான்னா யோசேப்பு யாக்கோபு இடிஞ்சிருப்பாங்க. நீங்க எப்படி சிஸ்டர்? ஹலோ, எங்க அப்பா மாதிரி வருமா? எங்க அப்பா என்ன எப்படி வச்சிருந்தாரு தெரியுமா? எங்க அப்பா கிங்குங்க, எங்க அப்பா அப்படிங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரு தான் அப்பா சொல்லுங்க? உங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க அப்பாவை தான் நேசிக்கிறீங்க, யாரை நேசிக்கலையே? சீயோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை, பக்கத்துல சிஸ்டர்ஸ் மட்டும் கையை பிடிச்சு சொல்லுங்க, தகப்பன் வீட்டை அப்பொழுது ராஜா உன் அழகிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க அப்பா நம்ம நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்தை இழுத்தாலே நமக்கு என்ன வரும் சொல்லுங்களேன்? நம்ம அப்பாவை மட்டும் பேசினாங்கன்னு பாருங்களேன், அடுத்து 10 வார்த்தை லைனா அவங்க அப்பா என்ன அடிக்கி வச்சிட்டாங்க அப்படின்னா மகன கண்ணமொழியெல்லாம் திரும்பிடும் நமக்கு. ஆனா இந்த 2 பேரும் யாக்கோபு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. போலாம், நாங்க ரெடி. ஏமா உங்க அப்பா வெளியூர் போயிருக்கிறார், இப்பதான் ஆடு மயிர் கத்திரிக்க போயிருக்கிறார், பரவாயில்லையான்னு கேட்கறாங்க. பரவாயில்ல, எங்க அப்பாட்ட ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் அவனை பற்றி நமக்கு தெரியாதப்பா. இப்படி எல்லாம் மனைவி அமையணுங்க. சோத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க. போலான்னு கிளம்பிட்டாங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். சொல்றாரு லாபானை பார்த்து சொல்றாரு, டேய் என் பையனை சந்திக்க போற, நன்மையை தவிர அவன்கிட்ட வேற ஏதாவது தீமையை பேசினீங்கன்னா உரிச்சுவோம் உன்னை, நீ உயிரோட இருக்க மாட்டேன். என் பையனே நீ பேசுறியா? போரு அமைதியா சாந்தமா பேசிட்டு நீ பாட்டுக்கு. அவன் சொல்றான், லாபான் யாக்கோபு பார்த்து சொல்றான், நான் வர்ற வழியில உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை சந்தித்தார். சந்தித்து என்ன சொன்னார்னா, நன்மையை தவிர வேற ஒன்னையும் அவன்கிட்ட. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னும் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரே ஒரு வார்த்தையினால இந்த யாக்கோபு அவனுக்கு எதிரியாய், அப்படின்னா இவனால ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் அவங்க இல்லாம தனித்து விடப்பட்டவனாய் லாபான் மாறிவிட்டான். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருங்க. நம்மால் அப்படின்னா நமக்கு பிரயோஜனமான நிறைய பேரை கூட நம்மை விட்டு எடுத்து விட பண்ணும். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம பேசுகிற வார்த்தையினால நமக்கு பிரயோஜனமான ஒரு நபர் நம்மை விட்டு எடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை கடந்து வரும். அல்லேலூயா. இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கரூரில் என்ன தம்பி ஒருத்தன் ஒர்க் பண்ணான், ரொம்ப நல்ல தம்பி, ஒரு ஒர்க் பண்ணாவன் நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி. அப்போ அந்த கரூரில் அவன் ஒரு பெரிய ஓனர் இடத்துல ஒர்க் பண்ணான். அப்போ என்கிட்ட வந்து ஒரு நாள் சந்திச்சு பேசும்போது சொன்னான், பாஸ்டர் என் ஓனர் உலகத்தான் தான் பாஸ்டர், ஆனால் அவன்கிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னாரு. என்ன தம்போ இப்படி என்ன அப்படின்னு கேட்டபோது சொன்னா, இல்லை பாஸ்டர் 18 வருஷமா ஒர்க் பண்ண ஒருத்தன் திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபா அவர் கொடுத்த பணத்தை ஒரு இடத்துல கட்டாம அப்படியே கை மாத்திட்டான் பாஸ்டர். அவர் கணக்கு எடுத்து பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் கம்மியாகுது. அந்த 2 லட்சம் ரூபாய் கம்மியாகும் போது யார் கையில கொடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாரு, யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. சிசிடிவி கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா அவன் தான் அதை கையில வச்சான், அவன் தான் கொண்டு போகல, அவன் தான் செலவு பண்ணான்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் திருடுன அந்த பையனை தனியா கூப்பிட்டு அவனோட பேசி, எப்பா எங்களுக்கு இப்ப வேலை ஸ்தலத்துல நிறைய ஆட்கள் இருக்கு, அதனால இப்ப வேலைக்கு ஆள் தேவையில்லை,
எனக்கும் கொஞ்சம் பிசினஸ்ல நஷ்டமா இருக்கு, உனக்கு தேவைப்பட்டா உன்னை நான் திரும்ப கூப்பிடுறேன், உன் அமௌண்ட்டை நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச மொத்த பணத்தையும் அவன் கையில கொடுத்து, நீ இதுவரையிலும் எங்க கம்பெனிக்கு நீ ரொம்ப நல்லா உழைச்சப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எங்க போனாலும் நல்லா இருப்பப்பா, கடவுள் உன்னை நல்லா வைப்பாரு, நான் ஏதாவது தேவை என்ன உன்னை கூப்பிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சிட்டாரு பாஸ்டர். அவன் திருடினதை குறித்து கேட்கல, சிசிடி கேமராவை காமிக்கல, எத்தையுமே அவனத்துல காமிக்கல, அழகா நீட்டா அவனத்துல பேசிட்டு சரிப்பா நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பிவிட்டார். உடனே நான் போய் அந்த சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் இப்படி பண்ணீங்க? அவன் தான் 2 லட்சம் திருடுறேன் சிசிடியில் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாது சார், ஏன் சார் இப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா அவன் மிஷின் ஆப்ரேட் பண்றவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய உதவி நமக்கு, இப்ப 2 லட்சம் ரூபாய் அவன்கிட்ட கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, அவனை 2 வருஷம் இங்க வச்சு வேலை செய்தாதான் 2 லட்சம் ரூபாய் நம்ம வாங்க முடியும். அந்த 2 வருஷத்துல அவன் மன நிம்மதி இல்லாம தான் இங்க வேலை செய்ய போறான். 2 லட்சம் ரூபாய் எனக்கு இப்ப பெரிய விஷயம் இல்ல, அவன் திருடன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதனால அவனை பகைக்காம அவனை மெதுவா அப்படியே அனுப்பி விட்டுறலாம், அவன் போட்டு அவன் பொழைச்சிக்கட்டும். ஆனா இனி நமக்கு அவன் விஷயத்துல நம்ம இன்னைக்கு கண்ணும் கருத்துமா இருந்துருவோம். ஒரு பாடத்தை அவன் கற்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னா அழகா அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஒரு மனுஷன். அவனால எத்தனையோ உதவிகளை நம்ம வாங்கிட்டோம், அவன் எத்தனையோ நமக்கு கம்பெனி ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், போயிட்டு வரட்டும் பரவாயில்ல. ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமையானா நமக்கு ஏங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை? நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுக்க போறோம். நான் மனம் பதறி ஒரு வார்த்தையும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டேன். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். வார்த்தைகள் என்ன செய்து அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னார். பாருங்க, தினம் தினம் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னு வேதம் இங்க சொல்லுதுன்னா, ஒருத்தனை சாகத்தக்கதாய், சாகிறதற்கு அனுப்புமாமா. எதுக்கு அனுப்புமாமா சொல்லுங்க? நீங்க ஒரு மனுஷனை அடிக்க வேண்டாம், ஒரு மனுஷனுக்கு டம்ளர்ல விஷம் கலக்கி கொடுக்க வேண்டாம், சாப்பாடுல விஷம் வச்சு கொடுக்க வேண்டாம், நீங்க பேசுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை அவன் மனசுக்குள்ள எப்படி விசனப்படுமாமா சொல்லுங்க? இங்க இருக்கிற நிறைய பேருடைய வார்த்தை அப்படித்தான், நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். என்னைக்கோ ஒரு நாள் கணவன் பேசின வார்த்தை, என்னைக்கோ ஒரு நாள் மனைவி பேசின வார்த்தை, என்னைக்கோ அம்மா அப்பா பேசின வார்த்தை, திரும்ப 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 அந்த ஒரு வார்த்தை வந்து 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 நிறைய பேர் எப்படி விசனப்பட்டிருக்காங்கன்னா, எப்படி அப்ப அன்பு வரும் குடும்பத்துல, எப்படி ஐக்கியம் வரும், எப்படி கணவன் மனைவி நேசிக்க முடியும்? நான் சொல்றேன், பேசிட்டீங்களே, வார்த்தையை தவறி பேசியாச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுல அவங்க நேசிக்கணும், என் வீட்டுக்காரங்க நேசிக்கணும், மருமகன் நேசிக்கணும், மருமகள் நேசிக்கணும், நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்பார்க்க முடியாது. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்கிறான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுடுறது என்னவாமா சொல்லுங்க? ஆமா, வடுன்னா அது என்னவாமா? அடையாளம். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நாவினால் பேசுற வார்த்தை ஆறும், ஆனா அந்த வடு ஆறாது, அந்த தழும்பு அப்படியே இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் எழும்பும். என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது சொல்லுவாங்க, நீ என்ன அப்படி பேசின தானே? இந்த சிம்சோன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய யுத்த வீரன், யாருக்குமே அஞ்சாதவன், அவ்வளவு வேகமுள்ள நரிகளை பிடித்து கட்டினவன். ஆனா அந்த சகோதரி அவனிடத்துல பேசின வார்த்தை, இந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்கறத விட என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க? நீங்க கூட நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பீங்க. கணவனார் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க பாருங்க, நிக்க வச்சு அப்படியே கேட்கும் போதே நமக்கு என்னவா தோணும்? ஆத்துமா. நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் நல்லவங்களா, உங்க பிரதர்ஸ் எல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சகோதரிகள் அப்படித்தான்,
அந்த கணவனிடத்துல பேசுற வார்த்தையில எதுக்குடா வாழ்றோம், அந்த வார்த்தை சாகிறதுக்கு நேரம் அவங்கள நடத்தும். நான் சொல்றேன், அதான் நம்முடைய வாயில நாக்குல அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படி மனம் நோகடிக்கிறது போல, அவங்க மனசு வேதனைப்படுவது போல நம்முடைய நாக்குல இருந்து அப்படி பேசக்கூடாது. ஒரு வார்த்தையை பேசிட்டோமா, சரி வார்த்தையை சொல்லிட்டோமா, சரி ஓகேப்பா ஓகேப்பா, அடுத்த நேரம் தட்டி கொடுத்து, அடுத்த நேரம் அணைச்சு, அடுத்த நேரம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யாரையுமே காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கணவனாரும் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு மனைவியும் ஜெபம் பண்ணணும். இங்க அந்த வார்த்தையினாலே காயப்பட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. என் கணவனுடைய வார்த்தை என்னை காயப்படுத்திச்சு பாஸ்டர், என் மனைவியினுடைய வார்த்தை என்னை காயப்படுத்திச்சு. இல்லைங்க, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது என்று சொன்னார். நிறைய கணவனார் தன்னுடைய வீட்டில் சம்பாதிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது, தன்னுடைய மனைவியை நேசிக்க கூடாது என்று முடிவெடுத்தது, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது. நிறைய மனைவி தன்னுடைய கணவனாரோடு வெளியே போகக்கூடாது என்று முடிவெடுத்தது, இனி அவருக்காக எதையுமே செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தது. வேற எதுலையுமே இல்லை. எதுல தான் முடிவெடுத்திருக்காங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையினால, ஒரே ஒரு வார்த்தையினால. ஒருவேளை இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலர் அப்படி வார்த்தைகளினாலே பேசி யாரோ ஒரு நபர் உங்களிடத்துல பேசாமல் இருப்பார்களே ஆனால், உங்க குடும்ப நபர்களாலே இருப்பார்களே ஆனால், தயவு செய்து அவரிடத்துல போய் கரத்தை பிடித்து, பிரதர், இல்லைன்னா வீட்டுக்காரரை பார்த்து, ஏங்க, இல்லைன்னா சிஸ்டரை பார்த்து, அம்மா நான் பேசினது தப்புதாம்மா, என்னை முழுசுமா மன்னிச்சுக்கோ, இனி மரண பரியந்தம் உன் மனசு காயப்படுத்துறது போல நான் உன்னை பேசவே மாட்டேன், வருத்தப்படுத்துறது மாதிரி நான் உன்னை பேசவே மாட்டேன், நான் உன்னை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன், உன் மாற்றம் அப்படிதான் வந்திருக்கு, நீ அதனால தான் இப்படி மாறிட்ட, இல்லை நீங்க அப்படிதான் என்ன மாறிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் ரெடி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்துங்க பார்க்கலாம், இல்லை நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒன்ன சொல்லி நான் முடிக்க போறேன். மனுஷனுடைய வார்த்தை உங்க தரிசனத்தையே, மனுஷனுடைய வார்த்தையை ரொம்ப கவனிச்சிட்டீங்கன்னா உங்க தரிசனம், உங்க எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து, 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, ஸ்தோத்திரம், 6, 7வது வசனத்தை நம்ம ஸ்தோத்திரம், எங்களை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் சொல்லுகிற சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் யாரை தள்ளினார்கள்? சத்தமா சொல்லுங்க. நம்ம வார்த்தையினால ஆண்டவர் காயப்படுவாரா? காயப்படுவாரா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை கூட காயப்படுவாருன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பேசுகிற வார்த்தையில ஆண்டவர் கூட காயப்படுவார், ஆண்டவர் கூட காயப்படுவார். ஹல்லேலூயா. சகோதரி கடந்த நாட்கள் என்னிடத்துல வந்து சொல்றாங்க, ஆண்டவர், நான் அடுத்த வாரத்துல இருந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தேன். நான் அடுத்த வாரத்துல இருந்து, ஏன் சிஸ்டர் அப்படி என்னத்தை செஞ்சாரு? என்னத்தை செஞ்சாரு? அவர் எனக்கு என்ன பண்ணாரு? என்ன கண்ணீர் வடிக்க தான் வச்சாரு. என்னைக்கு ஏற்றுக்கொண்டேன்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலையும் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கேன். என்னத்தை செஞ்சார் ஆண்டவர்? எனக்கு என்னத்தை ஊழியம் செஞ்சார்? என்னுடைய தலையெழுத்தை இப்படி கத்தர் மாத்திட்டாரு, என்னமோ கடவுள். பயங்கரமா பேசுறாங்க ஆண்டவரை, ரொம்ப திட்டுறாங்க. பாருங்க, இந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கறாங்க. உடனே அந்த ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் வருத்தமா இருந்துச்சாமா? ஆண்டவருக்கே வருத்தமா இருந்துச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ கவலைப்படாத, அவர்கள் உன்னை தள்ளவில்லை. யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார்கள். என்னதான்? அதனால ஜெபம் பண்ணும் போது கூட உங்க வார்த்தையில கவனமா இருக்கணும். நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை 7வது வசனத்திலிருந்து 6ல இருந்து வாசிக்கலாமா? தாவீது பெலிஸ்தியனை கொன்று ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீர்த்த வார்த்தைகளோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு, திரும்ப சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அந்நாள் முதற்கொண்டு.
சொல்லுங்க, இன்னொரு சில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எந்நாள் முதற்கொண்டு, அந்நாள்னா தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்ன பிரசங்கி. 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. இங்க ஒண்ணு சொன்னோம், என்ன வாச்சோம் அப்படின்னா, அந்நாள் முதற்கொண்டு சவுல் அவனை காயமகாரமாய் பார்த்தான். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. என்னுடைய இந்த சவுலுக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். மிகப்பெரிய ஆளுகிற வல்லமையை கர்த்தர் அவன் மேல வச்சிருந்தார். ஆனா இவன் எந்த இடத்துல தோற்று போனான் தெரியுமா? எந்த இடத்துல தோற்று போனா? சொல்லுங்க, எந்த இடத்துல தோற்று போனா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எங்க தோற்று போனாங்க? அவன் பலன் இல்லைன்னு தோற்று போனான் அவன், இல்லைன்னா அவனுக்கு படை வீரர்கள் இல்லைன்னு அவன் தோற்று போனான். அவனும் கழுகை போல வேகம் கொண்ட அவனுடைய மகனும் சாகிறதற்கு யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க, யார் காரணங்க? அவனுக்கு விரோதமாய் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகிற அந்த வார்த்தையை கவனிச்சதாங்க காரணம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிரி பேசுற எல்லா வார்த்தையும், மற்றவங்க பேசுற எல்லா வார்த்தையும் கவனிச்சிங்கன்னா உன் லக்க தொலைச்சிருவீங்க, உன் எதிர்காலத்தை தொலைச்சிருவீங்க, உங்க வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஸ்பெஷலாய் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கேர்ள்ஸுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுங்க. அதுவும் உங்க பிள்ளைகள் கருப்பா இருப்பார்களே ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நிச்சயமா உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு அழகு இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு பல்லு கோணையா இருக்கா? உங்க பிள்ளைங்க பார்க்கிறது போல உருவம் இல்லையா? நிச்சயமாய் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைங்க குள்ளமா இருக்காங்களா? குள்ளான்னு கூப்பிடாதீங்க, கற்பாயின்னு கூப்பிடாதீங்க, நோஞ்சான்னு சொல்லாதீங்க அவனை பார்த்து. அது அவங்க மனசை ரொம்ப பாதிக்குங்க. எத்தனையோ வாலிபர்களை நான் சந்தித்த அவரிடத்துல பேசியிருக்கிறேன். அதுவும் நிறைய இதுல பெண் பிள்ளைகள் தான் சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அழகு இல்லாததுனால அவங்களை குறிச்சு பேசி 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 அவங்க எதிர்காலமே நாசமாகிவிட்டது. இன்றைக்கு கூட இங்க இருக்கிற நிறைய பேர் கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போக வேண்டியது, எவ்வளவு பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது, எவ்வளவு பெரிய நல்ல குடும்ப வாழ்க்கை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டியது. ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இருக்கிறது என்ன தெரியுமா? யாரோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பேசுற வார்த்தையை கேட்டுட்டு திரும்ப திரும்ப அவன் என்ன இப்படி பேசிட்டானே, அவன் என்ன இப்படி பேசிட்டானே, அந்த மனுஷன் இப்படி என்ன பேசிட்டானே, என் கணவனார் இப்படி என்ன பேசிட்டாரே, அதையே நினைச்சு 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 வாழ்க்கையிலே தன்னுடைய லக்கை இழந்து போன எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு சிலராவது இருப்பீங்க, யாரோ ஒரு சிலர் தான் இருப்பீங்க. அவங்க அன்னைக்கு பேசினதுல இருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் பாஸ்டர், அவங்க என்ன சொன்னதுல இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் பாஸ்டர். அதனாலதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நீ மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு என்ன வேண்டாம் சொல்லுங்க, அஞ்சவே வேண்டாங்க. மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதை யோசிச்சு 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 தன் வாழ்க்கையே நிர்மூலமாக்கி கொண்ட ஒரு வாலிபனை கடந்த நாட்களில் நான் சந்தித்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட இந்த சகோதரனை சொல்லியிருக்கிறேன், சிஸ்டர் பிரதர் எப்போ வந்தாலும் இங்கே ஒரு பேட்ஜ் இருக்கும் பிரதர், கர்த்தர் நல்லவர் அந்த பேட்ஜ் இருக்கும், இயேசு கைவிடா அப்படின்ற ஒரு பேட்ஜ் இருக்கும். எப்போ போனாலும் பேட்ஜ் இல்லாமல் போக மாட்டார். அவர் ஊழியக்காரரே இல்லை, என்ன ஒரு பார்ட் டைமாக வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறாரு. கையில் ஒரு பை இருக்கும், அந்த பைக்குள்ள எப்பவுமே பைபிள் இருக்கும். அந்த பைக்குள்ள எப்பவுமே 10 வாக்குத்தத்தத்தை உள்ள வச்சிருப்பாரு. எங்கிட்ட ஸ்பெஷலா இதற்காகவே வந்து வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு போவாரு. பாஸ்டர் நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும். அந்த நல்ல மனுஷன் இந்த RSS சேர்ந்து சசிகுமார்ன்ற ஒரு மனுஷனை வந்து வெட்டிட்டாங்க பாருங்களேன். இங்க துடியலூர் பக்கத்தில் வச்சு வெட்டிட்டாங்க. வெட்டுற அன்னைக்கு இங்க எல்லாம் பயங்கரமான கலவரம் இருக்கு. இதுக்கு முன்னாடியே சாஸ்திரி ரோடுக்கு அவர் 1 மாசத்துக்கு முன்னாடியே போகும்போது இந்த பசங்க எல்லாம் கூட்டம் கூடி நின்று, ஏடா டேய் என்ன புளியும் சரியா ஆறா ஒன்று ஒரு நாள் அடிக்கிறேன், சும்மா ஜஸ்ட் விளையாட்டு அப்படி. அவர் ரொம்ப சாதுவா இருக்கிறனால அப்படி சொல்லியிருக்காங்க. இவர் அன்னைக்கு அவர் இறந்துட்டு 2-3 நாட்கள் தாண்டி சாஸ்திரி ரோடு வழியா நடக்கும்போது ஒரு கூட்டம் வந்து அப்படி பேசிட்டு இருந்திருக்கு. பேசிட்டு இருக்கும்போது இவர் பைபிளை கொண்டு போகும்போது ஒருத்த மட்டும் அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டா,
ஏய் பார்த்தல, அடுத்து ஒன்னதான்டா, அடுத்து ஒன்னதான். சும்மா ஒருத்தன் பேசுவான், 4 பேர் சிரிப்பான். ஒருத்தன் பேசுவான், இவரை வெட்டுறதுக்கு இவர் பெரிய ஆளும், இவர் பெரிய ஃபேமஸான ஆளும் கிடையாது. ஆனா அவனுவ பேசின வார்த்தை அவர் மனசுல கருக்குன்னு பட்டுச்சு. வெட்டிடுவானுளோ வெட்டிடுவானுளோ. நீ வீட்டுக்கு போனாரு, தூங்கல, என்ன வெட்டிடுவாங்களோ. அந்த சாஸ்திரி ரோடுக்கு போறதை கட் பண்ணிட்டாரு, என்ன வெட்டிடுவாங்களோ. எங்கேயுமே போக முடியல அவரால். ஒரு மரண பயம். என்னை கொல்ல போறாங்க, என்னை கொன்றுவாங்க, என்னை கொன்றுவாங்க, என்னை வெட்டுறாங்க, என்னை வெட்டுறதுக்கு ஆள் திட்டம் போட்டாங்க, பசங்க ரெடி ஆயிட்டாங்க, கத்திய வச்சிருக்காங்க, என் வீட்டுக்கு வர போறாங்க. பேசி 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 இங்க கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க. என் பக்கத்துல உட்காந்து, பிரதர் உட்காருங்க பிரதர், என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்றாரு. 2 நிமிஷம் உட்காந்துட்டு திரும்ப எழும்பி என் பக்கத்துல, என் பின்னாடி வந்து 2 கை அப்படி கொஞ்சம் பயந்துட்டு, பாஸ்டர் 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 பாதுகாப்பு கொடுங்க பாஸ்டர், பாதுகாப்பு கொடுங்க பாஸ்டர், எனக்கு கொண்டுவாங்க போல தெரியுது பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். பிரதர் ஒண்ணுமே இல்ல பிரதர், உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நான் பாருங்க பிரதர், ஊழியம் செய்யறேன் பிரதர், இத்தனை பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, ஒண்ணுமே செய்யல பிரதர். நீங்க ஏன் பிரதர் மனுஷனுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற பிரதர். இல்ல இல்ல பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 மணி நேரம் அவரோட போராடினேன் பிரதர். இல்ல பிரதர் இல்ல, அவரை மாற்றவே முடியலங்க. இன்றைக்கும் அவருடைய வீட்டில் படுத்து கிடக்கிறார், ஒரு அனாதையை போல படுத்து கிடக்கிறார், மோசமான சூழ்நிலையில படுத்து கிடக்கிறார். அவரை எழுப்ப யாராலும் முடியல. இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். மனுஷனுடைய வார்த்தையை சிலதை காதுல கேட்டு உங்களை கெட்டவன் பேசினாங்களா, உங்களை அசுத்தவன் மனுஷன் பேசினாங்களா, உங்களை தீயவன் பேசினாங்களா, நீங்க கண்டுக்காதீங்க. நம்மளை அப்ரிசியேட் பண்றது ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? சொல்லுங்க. நம்மளை அழகுன்னு சொல்றவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தர் தாங்க சொல்லுவாங்க, கர்த்தர் தாங்க சொல்லுவாங்க. உங்க பிள்ளைகள் கூட வாழ்ற இடத்துல, உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கூட அவங்கள பார்த்து பார்த்து கேலி அடைப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து, நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேருடைய பெண் பிள்ளைங்களை அஃபெக்ட் ஆகி வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, நீ கருப்பா இருக்கிற, நீ குள்ளமா இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, இப்படி இருக்கன்னு சொன்னனால அந்த பாரத்தை சுமந்து சுமந்து பெண் பிள்ளைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்களும் அவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி, ஆமா அப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு, ஜெயிச்சவங்க சாதிச்சவங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறாரு, அவர்களை விட நல்லா வச்சிருக்கிறாருன்ற நல்ல வார்த்தையை சொல்லி என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு திரும்ப நீங்களும் ஒரு வார்த்தையை பேசி அவங்கள கஷ்டப்படுத்திடாது, கஷ்டப்படுத்திடாது. நான் சொல்றேன், ஒரு தவறான ஃபீல் உங்க பிள்ளைகளுக்குள்ள வர்ற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. நான் கெட்டவன் என்ற ஒரு ஃபீல் அவர்களுக்குள்ள வர்றது மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. நான் அசுத்தமானவன் இல்ல, நான் பிடிக்காதவன், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த வார்த்தை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க. முடிஞ்ச வரையிலும் அவங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க உருவாக்குறது தான் உங்களுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கணவனாரையும் அப்படித்தான், உங்க மனைவியும் அப்படித்தான். எத்தனையோ கணவனார் வந்து என்னிடத்துல அழுதுருக்கிறார்கள். ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, என் மனைவி என்னை பார்த்து, உனக்கு 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 கையிலே ஆகாதுப்பா, உனக்கு நீ செய்யவே மாட்ட, நீ ஒரு சோம்பேறி, நீ அப்படி படுத்து கிடக்குற, நீ இப்படி படுத்து கிடக்குற, அந்த வார்த்தை என் மனசை தைக்குது அப்படின்னு சொல்ற. இப்பதான் பாஸ்டர் எனக்கு நஷ்டமாச்சு, இப்பதான் பாஸ்டர் என்னால வேலைக்கு போக முடியல, இப்பதான் என்னமோ நஷ்டமாயிட்டேன், ஆனா இப்பதான் கொஞ்ச நாளா வேலைக்கு போக முடியாம, நான் படிச்சது ஒண்ணு பாஸ்டர், நான் வந்து வேலை செஞ்சது ஒண்ணு, பழகுனது ஒண்ணு, இப்ப அந்த வேலை எனக்கு கிடைக்காதனால கொஞ்ச நாளா வேலைக்கு போக முடியாதனால என் மனைவி வீட்டுக்குள்ள வந்து ஒரே டார்ச்சர், என்ன அப்படி பேசுறாங்க, எனக்கு ஜீவன் போகிற மாதிரி பேசுறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற எத்தனையோ கணவனார் எங்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. எத்தனையோ மனைவி என்னிடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் என் கணவனார் என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறாரு, என்ன ஏதோ ஒரு வார்த்தையை வச்சுட்டு பேசிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வார்த்தை ஒருத்தரையும் உடைச்சிடக்கூடாது. உங்க வார்த்தை நிறைய பேரை கட்டி எழுப்புற வார்த்தையா அமையும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வார்த்தை யாரையும், சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரே.